எனக்கு இந்த ரெகுலராக டிசைன் பண்ணுற ஹவுஸ்லாம் இல்லாமல் வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆர்கானிக் ஸ்ட்ரக்சரில் டிசைன் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆரோவில்லில் வந்து எர்த் இன்ஸ்டிடியூட் அங்கே வந்து ஃபெர்ரோ சிமெண்ட்டுக்கு உண்டான ஒர்க் ஷாப் நடத்தியிருந்தாங்க. அதில் நம்ம ரீசனாக அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஃபெர்ரோ சிமெண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து கன்வென்ஷனல் மெத்தடில் வந்து நம்ம நிறைய ஆர்கானிக்காக ஃப்ரீ ஃப்ளோயிங்காக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபெர்ரோ சிமெண்ட்டில் அது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை கற்றுக்கணும்னு சொல்லி தான் போயிருந்தோம். ஸோ அதோடைய நம்ம சைட்டில் பெருசாக ஒரு மாடல் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒன்று சாம்பிள் பண்ணி பார்க்கலாம். அங்கே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, ஏதாவது டவுட்ஸ்னால் வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு சாம்பிள் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்து வீக்கெண்ட் ஹவுஸ் வந்து கொஞ்சம் ரிஜிடாக இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாக ஆர்கானிக் ஃபார்ம்ஸோட வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் ட்ரை பண்ணலாம். வெக்கேஷன் ஹோம்ஸ், ஏர்பிஎன்பி டைப் ப்ராஜெக்ட்ஸு, அப்படியே இல்லைனா வந்து என்ட்ரன்ஸ் கேனப்பீஸ், பார்க்கிங் ஏரியாஸில் வந்து நம்ம கவர் பண்ணுற இடம் வந்து ஆர்கானிக்காக சர்க்குலராக பண்ணலாம். இல்லை கேம்பஸ்ஸு, ஸ்கூல் கிரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து அவுட்டோர் சீட்டிங் ஏரியாஸ் இருக்கும், அதில் இந்த மாதிரி இது நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லாமல் இன்டீரியர்ஸுமே வந்து ஒரு சில இடத்துல ஃப்ரீ ஃப்ளோயிங் ஸ்பேஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கஃபே, ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இடத்துல இன்டீரியராக நம்ம பயங்கர ஃப்ரீ ஃப்ளோயிங்காக பண்ணுறப்போ வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம்.